civil softwares, drafting, interior design, analysis softwares online classes எடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. Hello friends, welcome back to civil தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmax-ல நம்ம image formatல நம்ம வந்து சேவ் பண்ணும்போது high quality எப்படி சேவ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell button click பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம இந்த எலிவேஷனுக்கு ரெண்டர் செட்டிங்ஸ் எப்படி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது பார்க்காதீங்க, அதல செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம போட்டோஷாப்ல தான் எடிட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இமேஜை வந்து நான் எப்படி ஹை குவாலிட்டில சேவ் பண்ணனும் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா ரெண்டர் செட்டிங்ஸ் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணிடுங்க. ரெண்டர் பண்ணிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி எக்ஸ்போசர் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேவ் கொடுப்போம் இல்லையா, சேவ் கொடுக்கும்போது நம்ம நார்மலா ஃபைல் நேம் கொடுப்போம். ஸோ ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் as டைப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல jpeg ஒரு ஃபைல் இருக்கும், png இமேஜாவும் நம்ம சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 3dsmax-ல jpeg ஃபைலாக சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு MB கம்மியாக தான் கிடைக்கும். png இமேஜாக சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் png ஃபைலாக சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ்னே சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிடுறேன். இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. சேம் இதை வந்து நான் மறுபடியும் சேவ் பண்ணுறேன். அதே டெஸ்க்டாப்பில் மேக்ஸ் ஒன்னுன்னு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் ஜேபிஜி ஃபைலாக சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது அதே இது நான் ரெண்டு ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். மேக்ஸுங்கிறது டிஃபர் ஆகும். இது வந்து பிஎன்ஜி ஃபைலு, மேக்ஸ் ஒன்னுன்றது ஜேபிஜி ஃபைலு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து சேவ் ஆக உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நியர்பை உங்களுக்கு ஒரு 15 MB 16 MB இந்த மாதிரி கிடைக்கும். அதுவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டர் செட்டிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம HDTP போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா அவுட்புட் சைஸில் வந்து 35 mm 1.85:1 இருக்குல்ல, இதை கொடுத்து ஹை குவாலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். 35 MB இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இமேஜ் ஃபைலை நம்ம வந்து பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணும்போது உங்களுக்கு MB அதிகமாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் அதே ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் பிஎன்ஜி ஃபைலாக போட்டு எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.